கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு, வசனங்களை கொண்டு ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இடைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறதான அவருடைய வார்த்தையாவது, இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே இந்த நிருபம் அது அழகாய் ஆண்டவர் அதை வடிவமைத்து வைத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை குறித்து பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஒழுங்கும் கிரமமும் உள்ள தேவன். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அவர் எல்லாவற்றிலும் அவர் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, ஒரு டிசிப்ளினை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? ஒரு சரியான வரைமுறையை கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆதியிலே இந்த உலகம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொல்லும் பொழுது, அவைகள் எப்படி இருந்ததா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன பண்ணினாராம்? அசைவாடினார். பின்பு தேவன் சகலவற்றையும் என்ன செய்கிறார்? அவர் ஒழுங்குபடுத்தி அவர் நடத்துகிறார். எல்லாவற்றையும் அதன் கீழாக கர்த்தர் வைத்து நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். தேவச்சனமே, எல்லாவற்றுக்கும் தேவன் சில அதிகாரங்களை கொடுத்து, வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஆதாமனுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்கிறார்னா, எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆதாமையும் கர்த்தர் சிருஷ்டித்து ஆதாமனுடைய சரீரத்தின் விலா எலும்பை எடுத்து ஆண்டவர் யாரை உண்டாக்குகிறார்? ஏவாளை உண்டாக்கி மனுஷி என்று சொல்லி பேரிட்டு கொண்டு வந்த ஆண்டவர் நிறுத்துகிறார். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க? ஆண்டு கொள்ளுங்கள். ஆதாமே, நீ எல்லாவற்றுக்கும் பேரிடு. நீ எவைகளுக்கு எவை என்று சொல்லி பேரிட்டாயோ அவைகள் எல்லாம் அவைகளுக்கு எப்படி இருக்கட்டும்? பேராய் இருக்கட்டும். ஆண்டவர் அழகா அதெல்லாவற்றையும் வடிவமைத்து அதை அழகா கொண்டு வந்து நிறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே ஆண்டவர் சில வரைமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறதை நாம் உணர முடியும். முதலாவது காரியங்கள், அங்கே 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அடுத்து, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. என் சனமே, என் தேவ பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு முதலாவது கொடுக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சில காரியங்களை போதிக்கிறார். நீங்க நினைச்சிடக்கூடாது பிள்ளைங்க உடனே எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் என்று சொல்லி. நீங்களும் உங்க பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கிறீங்க? பிள்ளைகளா இருக்கிறீங்க. இன்னைக்கு பெற்றோரை கவனிக்காத பிள்ளைகள் உண்டு. பெற்றோருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத பிள்ளைகள் உண்டு. பெற்றோர்கள் சொல்லுகிறதற்கு அதன்படி நடந்தேறுவதற்கு ஏதுவான நபர்கள் இல்லாதவர்கள் உண்டு. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? வசனம் என்ன சொல்லுகிறது? உங்கள் பெற்றாருக்கு என்ன செய்? கர்த்தருக்குள் நீ கீழ்ப்படிப்பா. ஒருவேளை உங்க பெற்றார்கள் அந்நிய நபராய் இருப்பார்களானால் அவர்களுடைய காரியங்களின்படி நீ அங்க நிதானிச்சு பாரு. கர்த்தருக்கு ஏற்ற பிரகாரமாய் நீ என்ன செய்? கீழ்ப்படிய பாரு. உன்னால் இயன்ற வரைக்கும் கர்த்தருக்குள்ள ஓடுவதற்கு, உன்னை நீ ஓடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க பாரு. அங்கே சொல்லப்படுகிறது, இது எப்படிப்பட்டது? நியாயமானது. இது நியாயமானது. அடுத்து அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயையும் உன் தகப்பனையும் என்ன செய்வாயாக என்பதை வாக்குத்தத்தம் உள்ளதாய் இருக்கிறதே. இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? என் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நான் என் தாயின் தகப்பனை நான் கனப்படுத்துகிறேனா? அவங்க என்ன வேணாலும் செய்யட்டுங்க, அவங்க என்ன வேணாலும் திட்டட்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம வீட்டில் பெரியவங்க இருப்பது எப்போதுமே ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? நல்ல கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்றீங்களா? வீட்டில் மூத்தவங்க இருப்பது ஆசீர்வாதம். அப்போ அந்த மூத்தவங்க அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னா செவி கொடுக்கணும். சில நேரத்தில் கண்டிப்பாங்க, சில நேரத்தில் திட்டுவாங்க, சில நேரத்தில் கோபமா பேசுவாங்க, சம்பந்தம் இல்லாததை பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா?
இந்த காதுல வாங்கி இந்த காதுல அவர்களை ஒன்று சொல்லாதிருங்க, குறை சொல்லாதிருங்க. அவர்களுக்கு கீழ்ப்படிய பாருங்க. கூடுமானால் வசனம் தான் சொல்லுது, கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிய பாருப்பா. மற்றபடி உங்களை ஒருவேளை நிந்திக்கிறாங்க இல்லை ஏதோ ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, கடந்து போயிருங்க. அடுத்த நிமிஷம் மாறும், அடுத்த நிமிஷம் மாறும். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், அந்த அந்த தாயாராக இருக்கட்டும், அந்த தகப்பனாராக இருக்கட்டும், உள்ளத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். வெளியில ஒருவேளை திட்டலாம், வெளியில சம்மந்தமில்லாத வார்த்தைகளை பேசலாம், வெளியில தேவையில்லாத காரியங்களை சொல்லலாம், ஆனால் உள்ளத்திற்குள்ள ஆசீர்வாதம் இருந்துகிட்டே இருக்கும். உள்ளத்துக்குள்ள ஆசீர்வாதம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஆசீர்வாதம் எப்பவும் நமக்கு வேணுங்க. அந்த ஆசீர்வாதம் எப்பவும் நமக்கு வேணும். இன்னைக்கு பிள்ளைகள் நம்ம என்ன செய்கிறோம், அவமரியாதை பண்ணுகிறோம். பிள்ளைகளே, இந்த இடத்துல இருக்கிற வாலிப பிள்ளைகள் இசை வாசிக்கிறதோ இல்லை மற்ற காரியங்களை பின்னாடி உட்கார்ந்து பண்ணுகிறதோ அது பெருசல்ல. இந்த காரியங்களை செய்கிறது பெருசல்ல. இங்கே இருக்கிறீங்க, காலேஜுக்கு போகலாம், ஒருவேளை வேலையை செய்யலாம். தோளுக்கு மேலே வளர்ந்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், என் அப்பாவோட நான் வளர்ந்துட்டேன், எங்கள் அம்மாவோட நான் வளர்ந்துட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன இல்லை இல்லை இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன செய், கீழ்ப்படி. நீ கீழ்ப்படி. உங்கள் அப்பாவுக்கு நீ கீழ்ப்படி, உங்கள் அம்மாவுக்கு நீ கீழ்ப்படி. கீழ்ப்படியாமல் நீ வந்து எந்த ஊழியமும் செய்ய வேண்டாம். கீழ்ப்படியாமல் வந்து நீ எந்த ஒரு காரியமும் செய்ய வேண்டாம். அவைகளோடு ஆசீர்வாதமாக இருக்காதுப்பா, அது உன் வாழ்க்கைக்கு நன்மையாக இருக்காது. அவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய பழகு, கீழ்ப்படிய பழகு. நீ நாளைக்கு உனக்கு ஒரு மனைவி வந்து அல்லது உனக்கு ஒரு கணவன் வந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்ததுக்கு அப்புறம் நீ எடுக்கிற டிசிஷனில் நீ போ. அன்னைக்கு அவங்க வீட்டில் வச்சு நீ அவங்கள பராமரிக்க பாரு. ஆண்டவர் அதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, உனக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதற்கு, உனக்கு திருப்தி உண்டாயிருப்பதற்கு, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன செய்வாயாக. ஆண்டவர் வைத்திருக்கிற முதல் அடையாளம், முதல் காரியம், ஆண்டவரே என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்வீராக. என் பெற்றோருக்கு கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்வீராக. இன்னைக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் உண்மையாக சொல்கிறேன் தறிக்கெட்டு அலையும். அப்போ இன்னைக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாருங்க, பின்னாடி அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஐயோ, அன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா சொன்ன பேச்சை நான் என்ன பண்ணியிருக்கலாம், கேட்டிருக்கலாமே, கேட்டிருக்கலாமே. அதோடைய பெரிதான கிருபையினாலே அவர்களுடைய என்னுடைய தாயாருடைய கடைசி நாள் வரையிலும் அவர்களை வைத்து பார்ப்பதற்குரிய கிருபைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நான் செஞ்சன்றதுக்காக இல்லை, உண்மையாகவே நான் இன்னைக்கு இல்லை, இந்த ஊழியங்களில் 18 வருஷமாக நான் எங்கெல்லாம் போய் நான் உபதேசித்தனும், எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னனும், யாருக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுத்தனும், அவங்களுக்கெல்லாம் சொன்ன ஒரு காரியம், உங்கள் அப்பா அம்மாவை நல்லா கவனிங்க. என்ன சொன்னனும் அதை என் வீட்டில் நான் செய்தேன், அதை என் குடும்பத்துக்குள்ளே நான் செய்தேன். எனக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை, என் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை நான் செய்தேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அந்த ஆசீர்வாதம் ஒரு நாளைக்கு மாறி போகாது. உன் பிரயாசத்தை மறப்பதற்கு தேவன் எப்படிப்பட்டவர் அல்ல, அநீதி உள்ளவர் அல்லவே, அநீதி உள்ளவர் அல்லவே. அப்ப ஆண்டவர் ஒரு நாளைக்கு அவர் மறந்து போகிறது இல்லை. தேவ பிள்ளையே, செவி கொடுங்கள். உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள்.